ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. எங்க அண்ணனுங்க 2 பேரும் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்காகவும் எங்க சின்ன அண்ணன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினதுக்காகவும் எங்க அப்பா சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு. அதுக்காக உங்களை நேரா போய் சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாரு. முடியாது. இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி நிர்கதியா ஆனதுக்கு அந்த பாரிவேந்தன் தான் காரணம். நீ என்ன பண்ணாலும் ஏன் அந்தஸ்துக்கு ஈடா வர முடியாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம். அந்த 2 லூசுங்க என்ன சொல்றாங்க புரியலையா? ஒழுங்கா விளையாடுறதும் இல்ல பேசுறதும் இல்ல. ஒண்ணு புரியவே போ. உனக்கு எது ஜோடி தான்டா? ஏது இந்த புல்டோசரா? தமிழ்நாடு முழுக்க எங்கள் குடும்பத்தின் பெருமையை ஒளிரச் செய்த 2 சிங்கங்களை பெற்ற வீர திருமகள்கள். எங்கள் குடும்பத்தின் பெருமையை நாடறிய செய்த வெற்றி திருமகன்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர்கள் இருவருக்கும் அவர்களின் அன்னையர்களின் திருக்கரங்களால் பதக்கங்களை அணிவிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாங்கனே. இந்த பாராட்டு விழாவுக்கு காரணமாயிருந்த குழுவினர் 7 பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போங்க. நன்றி. தீபா பாட்டி, நீ இங்க இருக்கியா? இவளை காணோன்னு நான் எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சிட்டு வரேன் தெரியுமா? இவ என்னடா இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா? இவ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா, என் மகன் புள்ள பேத்தி. அப்படியா? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாரும் விருந்துக்கு வந்தாங்க. இவ என் அண்ணன் பொண்ணு. இவ சாப்பிடணும்னு சொன்னா அதான் வந்தோம். இவளும் கூடவே வந்துட்டா. நான் இவளை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, சாப்பிட்டுட்டு வா. இந்தா. கமலா, இங்க வா. வெளியில அவ்வளவு வேலை கிடக்கு, இங்கேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்க. போ. சரிம்மா. மங்கை, இங்க வா. அடுத்த பந்திக்கு ஆள் வந்துருவாங்க. இலையெல்லாம் எடுத்துட்டா அடுத்த பந்திய போட்டுறலாம். சீக்கிரம் எடுத்துரு. என்ன மங்கை பேசாம நிக்கிற? நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும். வா, வந்து இலை எடு. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஒத்தாசைக்கு யாரும் வரதே இல்ல.
அக்கா நீங்க விடுங்க, நானே எடுக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேணாம், போதும். மங்கை, அக்கா இங்க வா. ஒரு வேலையை கூட உனக்கு ஒழுங்கா பண்ண தெரியாதா? இலை எடுக்க கூட உனக்கு சொல்லி தரணும். பாரு, சாப்பாடெல்லாம் செதறி கிடக்கு. பார்த்து எடுக்கிறது இல்ல. சீக்கிரம் சுத்தம் பண்ணு. தீபா, பாட்டி கூடவே நீ பத்திரமா இருக்கணும். என்ன இப்படி அவங்களுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது. அவங்க கைய புடிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? ஆச்சரியமா இருக்குமா? எப்படிமா உன்கிட்ட இவ்ளோ சமத்தா இருக்கான்னு தெரியலையே. ஆமா, நீ யாரோட பொண்ணு? உன்னை நான் இவ்ளோ நாளா இங்க பார்த்ததே இல்லையே. நான் கபடி வாத்தியார் பாண்டியனோட பொண்ணு. என் பேரு ராசாத்தி. யாரு? நம்ம வடிவாம்பாளோட சம்மந்தி பொண்ணா நீ? பேருக்கு ஏத்த மாதிரி ராசாத்தி மாதிரி இருக்கேம்மா. சரிம்மா, நான் வரேன். வாங்க. பாய்டா செல்லம். பாய். அத்தை, எனக்கு லட்டு வேணும் அத்தை. இப்பதானே சாப்பிட்டேன், அதுக்குள்ள என்ன மறுபடியும் லட்டு கேக்குற? எனக்கு ஒரே ஒரு லட்டு தான் வச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதான் இன்னொன்னு வேணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டா ஏதாவது சொல்லுவாங்க, அது தப்புமா. அதெல்லாம் முடியாது, எனக்கு லட்டு வேணும். லட்டு வாங்கி தாங்க. போய் வாங்கிட்டு வா. சரி, நீங்க இரு. அங்கிள், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏய் செல்ல குட்டி, வாங்க வாங்க உட்காருங்க. எடுத்துக்கலாமே. இது யார் போனு? அம்மா போனு. சாப்பிடும் போது கையில கொடுத்தாங்க. செல்ஃபி எடுக்கலாமா அங்கிள்? எடுத்துக்கலாமே. ஒரு நிமிஷம். இத போட்டுக்கோங்க. இப்ப இந்த மெடலோட போஸ் காமி. ரெடி? அங்க பாரு. இப்போ ஒரு முத்தம் கொடுங்க. இந்தா. ஆமா, உங்க பேர் என்ன? இலக்கியா. ஓ, கியூட் நேம். இனியா அப்பா, இந்த வண்டப்பா. ஏய், பாத்துக்கங்கடா. ஏய், வாடா. என்ன சொல்லலாம்? உள்ள போறீங்களா? வாங்க. பாத்துப்போம் பாத்துப்போம். பாய். அண்ணே. என்னம்மா? குழந்தை ஆசைப்பட்டு கேக்குது, ஒரு லட்டு கொடுங்களேன். பந்திக்கு தான் சரியா இருக்கு, இடையில கேட்டா எப்படிமா? பச்சை குழந்தை ஆசைப்பட்டு கேக்குது, எப்படின்னு நாம இல்லன்னு சொல்ல முடியும்? ஒரே ஒரு லட்டு கொடுங்கண்ணே. அதுக்கு இல்லம்மா, இத பாத்துட்டு வந்து எல்லாரும் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அண்ணே, குழந்தைக்கு தானே கேக்குறேன், தயவு செஞ்சு ஒரு லட்டு கொடுங்கண்ணே. இந்தம்மா, போ போ போ. தேங்க்ஸ்ண்ணே. போ போ. ஏய் நில்லு. என்னது கையில மறைச்சு எடுத்துட்டு போற? அதான் கேக்குறால, என்னத்த மறைச்சு வச்சிருக்கன்னு காட்டு. என்னத்த திருடிட்டு போறேன்னு கேக்குற. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நின்னுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கையில என்ன வச்சிருக்க காட்டு.
பந்திக்கு வைக்கவே ஸ்வீட் பத்தாம போயிடுமோ நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ திருடி கொண்டு போய் தின்னு தீக்குறியா? ஏற்கனவே வாய கட்டாம தின்னுதான் இப்படி புளி முட்டை மாதிரி இருக்க. அப்படியே இன்னும் ஸ்வீட்டை தின்னுகிட்டே இருக்க. தீனி பண்டாரம். ராசாத்தி, பெரியவங்க பேசினாங்களேன்னு நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அவங்க அப்படிதான் கோவத்துல கத்துவாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவங்க திட்டினது தப்புனாலும் அவங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்குல்ல. வயசு பொண்ணு இப்படி வாய கட்டாம இருந்தா நாளைக்கு உனக்கு கல்யாணம் காட்சின்னு பண்றப்போ உனக்கு தானே கஷ்டம். நீ ஒன்னும் சின்ன புள்ள கிடையாது உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. இங்க பாரு, பார்க்க வர மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கணும்னா நாம தான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். பார்த்து நடந்துக்க. போ. மா, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். சரி. என்னடி சத்தம்? அது ஒண்ணும் இல்லம்மா, அத்தை கரப்பாம்பூச்ச பார்த்து பயந்துட்டாங்க. இந்த வீட்ல எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. உங்க அத்தையை பார்த்து கரப்பாம்பூச்சி அலறி இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. பொடி என்னடி அது? இது இனியனோட மெடல் ஆச்சே, உன்கிட்ட இது எப்படி வந்துச்சு? நேத்து நைட் ஃபங்க்ஷன்ல அவர் கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னானா, அந்த அங்கிள் என் கழுத்துல போட்டு விட்டு செல்ஃபி எடுத்து கொடுத்தாரு. அவர் யாரோ கூப்பிட்டாங்களா, அவசரத்துல மறந்துட்டு போயிட்டாரு. அப்பவே இது அவர்கிட்ட கொடுத்திருக்கணும்ல, இல்ல என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அத்தை, நான் செல்ஃபி எடுத்த சந்தோஷத்துல நான் இத கவனிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அங்க நடந்ததுல இது ஞாபகமே இல்ல. இத காணோன்னு அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. இத அவங்க கிட்ட எப்படியாவது கொடுத்திருக்கணும் இலக்கியா. ஆமாத்த, இப்ப என்னத்த பண்றது? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அம்மாவா? சொல்லுமா பொன்னி, உன் வேதனைக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிருச்சு. என்னம்மா சொல்ற? ராசாத்திக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன்டி. அப்படியா? ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாண்டி, மாப்பிள்ளை வீட்டுல பேசி அவங்கள சம்மதிக்க வச்சுட்டேன். இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு மேல அவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. சரிம்மா, ஓகே. அப்பாடா, எப்படியோ இந்த குடும்பத்தை விட்டு அது போயிடும். அத்த, என்னம்மா? 48 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவேன்னு பெருசா சவால் விட்டீங்க. ஆனா நான் சொன்ன 48 மணி நேரத்துல எங்க அம்மா முடிச்சிட்டாங்க. யாரு மாப்பிள்ள? என்ன பண்றாரு? கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ள தான். நல்ல குடும்பம், வீட்டுக்கு ஒத்த பையன். எங்களுக்கும் ராசாத்தி மேல அக்கறை இருக்கு. ஓ, தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்களே, அப்ப நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். எதுக்காக? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலைக்கு போற வழிய பாருங்க. அண்ணி, நான் வேணா. என்ன கொழுந்தனாரே, எதுக்கு? உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? நீங்க சீக்கிரம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனாதான் நம்ம குடும்ப பாரம் குறையும். போங்க. சரிங்க அண்ணி. இது பாருங்க, மதியம் 12 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. வீட்ல ஸ்வீட் பண்ணணும், ராசாத்திய ரெடி பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா எனக்கு?
அம்மா அம்மா என்னம்மா இன்னும் கோவம் தீரலையா? கோவம் இல்லடி, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும், அது மட்டும்தான் இப்போ என்னோட நினைப்பு. அது வரைக்கும் கொஞ்சம் என் பேச்ச கேட்டு நடமா. சரிம்மா. என்னடி இது? இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? இது இனியனோட மெடல்மா. இந்த மெடல நம்ம இலக்கிய கழுத்துல போட்டோ எடுக்கிறப்போ போட்டிருக்காரு. அத அவ மறந்து போய் எடுத்துட்டு வந்துட்டா. அத நேத்தே கொடுத்துருக்கணும்ல. நான் போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாம். இந்த நேரத்துல நீ வெளியே போறது அவ்வளவு நல்லா இருக்காதுமா. மா, நம்மளால வேற யாரும் நஷ்டப்படக்கூடாது இல்லம்மா. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. யாரோட பொருளாவது என்கிட்ட இருந்தா என்னால நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாதுமா. அதனால டக்குன்னு போயிட்டு டக்குன்னு கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா. அம்மா, அப்பா என்ன சொல்லுவாரு? எல்லாரையும் நம்மள மாதிரி நினைக்கணும்னு. ஒரு பொருளை நாம தொலைச்சிட்டு எப்படி தேடி அலைவோமோ அது மாதிரி தானே அவங்களும் தேடிட்டு இருப்பாங்க. நல்ல மனசோடு செய்யற நமக்கு நல்லதே நடக்கும்மா. நான் சொன்னா நீ எங்க கேட்க போற? சரி, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள நீ ரெடி ஆகலனா உன் அண்ணி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவா. நான் சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சின்னப்பா, சின்னப்பா. என்ன ராசாத்தி? பஸ் போயிடுச்சா? போய் 5 நிமிஷம் ஆகுதுமா பஸ் போய். இப்போ வந்து கேக்குற? பஸ் எப்பயே போயிடுச்சு. ஐயோ, இனிமே பஸ் வர 1 hour ஆகுமே. என்ன பண்றது? போச்சு. ஏய், என்ன தொந்தரவு பண்ணாம சும்மா பாரு. குடு ப்ளீஸ். என்ன கிஃப்ட்னு சொல்ல மாட்ற? சும்மா இருடி. எனக்கே இந்த gift கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு பயமா இருக்குடி. நீ ஏன் இப்படி பயப்படுற? இதுல என்ன வேற துணை கூப்பிடுறியா? அச்சச்சோ. என்ன தாத்தா, இந்த வெயில்ல இவ்ளோ முட்டை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு எங்க போறீங்க நீங்க? பக்கத்து ஊர்ல இருக்கிற பாரி ஐயா வீட்டுக்கு அர்ஜென்டா முட்டை கேட்டாங்க. அதான் எடுத்துட்டு போலான்னு போறேன். ஆனா என்னால முடியலம்மா. ஏய் கண்மணி, அங்க பாரு ராசாத்திய. பாரி ஐயா வீட்டுக்கா? நானும் அங்க போகுதான் பஸ் கிடைக்காம காத்துட்டு இருக்கேன். வேணும்னா கொடுங்க தாத்தா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். வேண்டாம்மா, அவங்க அர்ஜென்டா கேட்டாங்க. பத்திரமா எடுத்துட்டு போயிருவியா? நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவேன். ஏய் கண்மணி, நீ இன்னைக்கே இந்த கிஃப்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அடம் பிடிக்கிறனால பேசாம ராசாத்திட்ட கொடுத்து அனுப்பிடுடி. அவ எப்படி இத கொண்டு போய் கொடுப்பா? இங்க பாரு, அவளுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினா போதும், அவ வேலையை கரெக்டா செஞ்சிருவா. ஆமால? சரி தாத்தா, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க போங்க தாத்தா. சரிம்மா, வா போலாம். ராசாத்தி. கண்மணி, நீயா? நல்ல வேலை, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். கரெக்டா நீயே வந்துட்ட. கண்மணி, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு நீதான் எனக்கு மேக்கப் பண்ணி விடணும். ஏன்னா நீதானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏய், என்ன கண்மணி யோசிக்கிற? பண்ணி விட மாட்டியா? ஐயோ, கண்டிப்பா பண்ணி விடுவேன்.
ஆனா ஒரு முக்கியமான வேலையா பக்கத்து ஊரு பாரி ஐயா வீடு வரைக்கும் போனோம். கபடி போட்டியில ஜெயிச்சதுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நாங்க பிளான் பண்ணோம். அத கொடுக்க போறோம். ஆனா எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். கிஃப்டா? நீ எதுக்கு அவங்களுக்கு gift கொடுக்கற? என்ன ராசாத்தி, நம்ம ஊர் பேரை இன்னைக்கு ஸ்டேட் ஃபுல்லா தெரிய வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம ஜெயிச்சவங்களுக்கு gift கொடுக்கறது ஒரு நாகரிகம் தானே. அதான். அப்படியா? நான் அங்கதான் போறேன். குடு. நான் வேணா கொண்டு போய் கொடுக்கவா? ராசாத்தி, மறக்காம சாம்பியன் கிட்ட கொடுத்துரு. இது சாம்பியன் கிட்ட தான் போய் சேரணும். நான் உனக்கு மேக்கப் போட ரெடி பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா கண்மணி, குடு. ஜாக்கிரதை. சரி, நான் வரேன். பாய் பாய்.